ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செமையான ஸ்வீட் ரெசிபி. அதாங்க இனிப்பு கம்பங்களி. எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கலாம். தேங்காவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா துருவி கூட சேர்த்துக்கலாம். தேங்காவை நெய்யில் இந்த மாதிரி லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவு கம்பு மாவு எடுத்துக்கலாம். கம்பு மாவு சேர்க்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கம்பு மாவை லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் வறுத்தெடுத்துக்கலாம். கம்பு மாவை இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறமா எந்த கப்பில் நீங்கள் கம்பு மாவு எடுத்தீங்களோ அதே கப் அளவுக்கு, அதாவது 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக மண்டவலம் இல்லைன்னா கருப்பட்டி சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் அளவு மண்டவலம் இல்லை கருப்பட்டியை 1 கப் தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். பாகு பதம்லாம் பார்க்கணுன்னு தேவையில்லை. ஜஸ்ட்டு மண்டவலம் இல்லை கருப்பட்டியை கரைச்சி அந்த 1 கப் தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால டைரெக்டாக 1 கப் தண்ணியை மட்டுமே சேர்த்துக்கிறேன். அடுப்பு எப்போவுமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால கட்டிப்படுறது கம்மியாகும். பாருங்கள், தண்ணியில் முதல்ல அந்த மாவை நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அப்போ நமக்கு கட்டி அதிகமாக விழ வாய்ப்பே வராது. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி மாவு நல்லா திக்கானதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி எடுத்தோம்னா கம்பு மாவும் நல்லா வெந்து வந்திருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான அதுவும் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிரும். அதாங்க இனிப்பான கம்பங்களி தயார். நான் இங்கே 1 கப் கம்பு மாவுக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். ஸ்வீட்டு சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். சப்போஸ் எனக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணாம், கம்மியாக சேர்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, இல்லைன்னா நீங்கள் என்ன சேர்க்க விரும்புகிறீங்களோ மண்டவலம் இல்லை கருப்பட்டியை சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பங்களி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கை போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த கம்பங்களியை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.